ஹலோ கைஸ். ஸோ இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன், அது பாருங்கள். ஸோ இது வந்து நானே கண்டுபிடிச்சது. ஸோ இன்னும் இந்த பேப்லேட்ஸ் பற்றி நான் வீடியோ போடல, ஆனால் அதுக்குள்ளே ஏன் இது போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா டுவல் பே லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறேன். நான் சும்மா சொல்கிறேன், சரி டுவல் லான்ச்சர் பே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 2 ரிப்கோட் இருக்குது. ஸோ 2 ரிப்கோடையும் ஒரே நேரத்தில் பிடிச்சிட்டு தான் இந்த பேப்லேட் சுட்டுமா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரிப்கோடையும் இப்படி பிடிச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் எப்படி மழைலாம் பெய்யுதா? எங்கள் வீட்டில் சும்மா அடித்து கொட்டுது மழை. பார்க்கலாம் ஏங்களா. ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க, நியூஸில் பார்த்தேன். ஓகே, லான்ச் பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலாக லான்ச் ஆகிருக்க வேண்டியது விலை போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்படி போடணுன்னு இப்போ பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இது போடுறதுக்கு ஏகப்பட்ட பேஷன்ஸ் வேணும் கைஸ். பிகாஸ் ஆஃப் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம், உண்மையாக சொன்னால் கஷ்டம்தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிப்கோடை இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ கீழே வந்து இங்கே இருங்க, உங்களுக்கு குட்டியாக ப்ளூ கலரில் ஒன்று தெரியும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் கைஸ் நம்மளோட ரிப்கோடு. ஸோ இப்போ வந்து கீழேருந்து இந்த ரிப்கோடை இப்படி மேலே அனுப்புங்க. மேலே அனுப்பினோடனே இந்த ரிப்கோடை பிடிச்சி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க, உங்களுக்கு இந்த ரிப்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிப்கோடு வந்து இந்த சைடு வரணும். ஆனால் வராது, பிகாஸ் யூ நீட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். சரிங்க, இது பண்ணுறேன். இது பண்ணுறதும் ரொம்ப கஷ்டங்க. அது முன்னாடி சரி சும்மா இந்த பேப்லேட்ஸ் வந்து எப்படி சுற்றுதுன்னு சொல்ல பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருப்பேன். என்ன போஸ்ட்னா பேப்லேட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து இது மாதிரி இன்னொன்று பேப்லேடு ஓரமாக நிற்கும், அதுதான் இந்த பேப்லேடு. ஸோ இந்த பேப்லேடுக்கு வந்து பேர் எதுவும் இல்லை. ஸோ இந்த பேப்லேடை பார்க்க போது ஒரு அயன்மேன், ஆனால் சரி அயன்மேனே வருது, கேப்டன் அமெரிக்கா, ஒரு ஃபீமேல் கேப்டன் அமெரிக்கா விஷன். பக்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது மீன்னு நினைக்கிறேன், அந்த மீன் மாதிரி இருக்குது, மீன் தலை கொண்ட மனுஷன் அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஸோ அது நிற்கிது. இதுவே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் அயன்மேனு பார்த்தீங்களா. ஸோ அயன்மேன் எப்படி சுற்றுறான்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இவனுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் சில்வர் கலர் இருக்குது மோஸ்ட்டாக. ஆனால் நம்ம அயன்மேனுக்கு கோல்டு கலரில் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அயன்மேனோட ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து அயன்மேனை லான்ச் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த அயன்மேன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பேப்லேடு அப்படின்னு கூட சொன்னாங்க. பிகாஸ் நீங்களே இதை பாருங்கள், என்ன இவ்வளோ போடுறேன், அது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் சும்மா லான்ச் பண்ண கூட பண்ணி காமிக்கிறேன். இப்படி பண்ணால் கூட எவ்வளோ கம்மியாக சுற்றுது பாருங்கள். ஆனால் அதோட ஒரிஜினல் பவர் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இதோட ஒரிஜினல் பவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க, ஒரு 4-5 ட்ரை பண்ணணும். ஸோ ஒரிஜினல் பவர் வந்து நான் ரிப்கோடு வேணால் மாற்றி பார்க்குறேன், ஏன்னா என்கிட்ட 2 ரிப்கோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா சுத்த கூட மாட்டுறாங்க சில இதெல்லாம். ஸோ நம்மளோட இதுவே நம்மளோட ரெட் ஃபீனிக்ஸோட ரிப்கோடு எடுத்துக்கலாம். ரெட் ஃபீனிக்ஸோட ரிப்கோட்லேயாவது ஒர்க் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுத்தம் கைஸ். இங்கே பாருங்கள், சுத்த கூட மாட்டுறான். அப்போ எப்படி ஒர்க் ஆகுவான்? சரி ஓகே, நம்ம வந்து டுவல் பே லான்ச்சரை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான இன்னொன்று விஷயத்தை காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த எல்லோ கலர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தானே வச்சுருந்தோம். அப்போ வந்து க்ரீன் கலர் பார்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தோம். அந்த க்ரீன் கலர் பேப்லேட் காணா போயிடுச்சு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட ட்ரிகர் பேப்லேட் காணா போயிடுச்சு. நம்மக்கிட்ட இருந்தது ட்ரகுன் தான். இப்போ திருப்பி பழைய மொழி மாற்றியாச்சு கைஸ். ஸோ அப்போ நம்ம க்ரீன் கலர் அதாவது ட்ரிகர் வந்து டிஃபென்ஸில் இருப்பான், இவன் வந்து அட்டாக்ல இருப்பான். ஸோ இந்த மாதிரி இப்போ மாற்றியாச்சு, இதுவும் நல்லது தான். ஓகே, ஃபஸ்ட்டு டுவல் பே லான்ச்சரை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. நான் பண்ணுறேன். ஸோ இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 10-10:30 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா காலையிலலாம் வச்சவங்களாம் அடித்து ஊற்றுது மழை. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது
கொச்சுக்கு என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டில் எதுவும் டுப் 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 டுப்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால தான். அப்புறம் வந்து போக்கிமான் கேம் வந்து யோசித்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டில் விளாட்ற மாதிரி ஒரு போக்கிமான் கேமு. ஸோ அதை நான் வந்து கேம் பிளேவாக போடவா வேணாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எப்படியோ டுவெல் பே லான்ச்சர் ஃபைனலி பண்ணிட்டேன். ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்காவில் மட்டும் தான் பண்ண முடியும். பிகாஸ் அயன்மேன் இஸ் ஒஸ்ட்டு பேபிளேட். உனக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். என்ன தான் ஸ்பெஷல் எடிஷனாக இருந்தாலும் மட்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளோட கேப்டன் அமெரிக்கா வந்து அட்டாக் டைப் பேபிளேட். நம்மளோட அயன்மேன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு சுத்தமாட்டான். நீ என்ன பண்ணுறது? சரி ஓகே, இவனையும் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிட்டு 2 பக்கமும் இழுக்கணும். கைஸ் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து லெஃப்ட்டில் இழுத்து பழகலை, ரைட்டில் இழுத்து பழகிட்டோம். ஸோ அதனால் 2த்தையும் இழுக்க போது ரைட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் ரைட் சைட் ஜம்ப் பண்ணி போயிடுறான். சரி நான் திருப்பி தான் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டில் காமிக்கிறேங்க. அவனோட ட்ரிகருக்கும் ட்ரகனுக்கும் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் லான்ச் பண்ணேன். ஓகே, ட்ரகன் கேன் டூ இட். போடு போடு கைஸ். ட்ரகன் உண்மையாக அக்ரெசிவ் தாங்க. இதில் ட்ரகனை ஃபஸ்ட்டு போடலாம். போடு கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தெரியல, ஒரு 3-4 ஷாட்டு கொடுத்துருப்பாங்க என்னோட ட்ரிகருக்கு. பற கஷ்டம். நான் தான் இது ஒரு பவுண்ட்ரி மாதிரி போட்டிருந்தாலுமே பற கஷ்டம் பார்த்தீங்களா? அதான் கைஸ் என்னோட ட்ரிகன். ஓகே, இப்போ நம்ம டாபிக் வந்துடலாம். நம்ம டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கைஸ் காணுங்க? நம்மளோட அயன்மேன் பேபியோட டுவெல் பே லான்ச்சர். ஸோ இப்போ திருப்பி நான் பண்ணுறேன். அப்புறம் அந்த போக்கிமான் கேம் போடலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் GTA5 மொபைல் ஆடுற மாதிரி நான் ஒரு கேம் வந்து சும்மா யோசிச்சு வச்சுருக்கேன். அது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரிலங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். என்ன கேஸ் இது வரவே மாட்டேங்குதுங்க. நான் லைவாக பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ நான் இது போட்டேன்னா, இங்கே போட்டேன், இங்கே இப்படி போடுறேன், இப்படி போட்டு முடிச்சது இப்படி அமுத்த முடியல கைஸ். அது வந்து உள்ளே போனோம். அது உள்ளே போனதுக்கப்புறமா லைட்டாக இப்படி இப்படி கொஞ்சம் உள்ளே போனோம். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. அது எப்படி கைஸ் வீடியோ எடுக்க போது மட்டும் வந்துடுது, ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே, இப்போயாவது இது ஒழுங்காக பண்ணோம் பார்ப்போம். இங்கே ஓரமாக வச்சுக்கிறேன். என்ன வரல கைஸ்? வரலடா. ஏன் வரல கைஸ்? ஏன் வரலன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது வந்து ரெக்கார்டு மேலே இருக்குது. இந்த மாதிரி இந்த பேப்லேட்ஸால் இன்னும் பிரச்சனை. இதான் கைஸ் இன்னும் பிரச்சனை. இந்த பேப்லேடோட ப்ரைஸையும் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே வாட் கைஸ், டுவெல் பே லான்ச்சர் ஃபெயில்டு கைஸ். ஓகே, வந்துட்டோம். ஒரு பேட்டில் அது போயிடுவோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அயன்மேனுக்கும் ரெட் ஃபீனிக்ஸுக்குங்க. என்ன பண்ணுறது, டுவெல் பே பண்ணலான்னு இருந்தேன். கடைசியில் இப்படி சொதப்பணும்னு நினச்சி கூட பார்க்கலையே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட வழக்கம் போல் நம்ம ரெட் ஃபீனிக்ஸை லான்ச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட அயன்மேன் இங்கே வர மாட்டேங்குதுங்க. ஓகே கைஸ், என்ன கேட்டால் அயன்மேன் கூட ஓகேங்க. சரி, ஐயோ அயன்மேனே வந்து கேப்டன் அமெரிக்கா கூட ஓகேங்க. அயன்மேன் இருக்கானே டோட்டலி வேஸ்ட்டு பேப்லேட் கைஸ். இவனை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம். இவனை சுற்றுறானா இல்லையா, இல்லைனா இவனோட பார்ட்ஸை வச்சு நம்ம இவனுக்கு போட்டு இவனுக்கு கொஞ்சம் நல்ல பேப்லேடாக மாற்றலாம். அதிகம் பண்ணலாம். யார் வின்னர்? ஆச்சரியம் கைஸ். எப்படி கைஸ் இவன் வின் ஆகிட்டாங்க? ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளோட ட்ரகனுக்கும் அயன்மேனுக்கும் சரி ஐயோ பேர் வாயில் வர மாட்டேங்குது. கேப்டன் அமெரிக்காங்கிற பேரே வாயில் வர மாட்டேங்குது. சரி ஓகே விடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ட்ரகனை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணிடலாம். சும்மா அப்படியே கிரிப்பில் லான்ச் பண்ணலாங்க. பவர் அப்படியே தெரியணும். என்ன கிரிப்பு போட முடியல. போட்டேன்.
சும்மா க்ரிப்பில் லான்ச் பண்ணுறேன். லெட் ஓகே, ரேஜ் மூடில் இருக்காப்புல. கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியலங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இவன் மேலே போட்டதுக்கு தூக்கி வச்சுட்டான். ஓகே, கலப்படாதீங்க கைஸ், ரீபேட்டில் பண்ணிடலாம். ஸோ டக்குனு ரீபேட்டில் பண்ணுறேன் கைஸ். அப்புறம் நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல் லான்ச்சர். ஸோ ஐயோ, அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேனே இல்லைன்னே தெரியலையே. ஆமாங்க, இந்த ஸ்கார்பியோ வாங்க போது எனக்கு ஒரு மெட்டல் லான்ச்சர் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, மெட்டல் லான்ச்சரோட ரெக்கார்டு காணுங்க. ரெக்கார்டை நல்லா தேடணும். ஓகே கைஸ், பேட்டில் போட்டாச்சு. எப்படியோ போடு கைஸ், சரிட்டுங்க, 2 பேருமே பறந்து விட்டார்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவாவது நல்லதாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவாவது இந்த டுவல் பே லான்ச்சர் நான் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். நம்ம பெரிய ஸ்டேடியமில் பண்ணலாம், இது குட்டியாக இருக்கிறதுனால வரமாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை ஃப்ரம் யுவர் MGT. ஸோ இதுக்கு மேலே வீடியோ வருமா இல்லையான்னு வர தெரில, பார்க்கலாம். பை.